தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. நம்ம இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக டெட்டுக்கான இலவச தேர்வுகள்ன்றது பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி நம்ம அதற்கான ஒரு அப்டேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். இன்னும் செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஷார்ட் அவுட் கொடுத்துறேன். நம்ம டெட்டுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் தான் இருக்குது. ஸோ 42 நாட்களுக்கும் தெளிவான ஒரு ஷெடியூல் வச்சு நம்ம இலவச தேர்வுகள்ன்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல வரவேற்புன்றது உங்கள் மத்தியிலேருந்து வந்துச்சு. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லியும் மார்னிங் வந்து அதாவது அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழுக்கு மட்டும் இல்லை, தமிழ், மேக்ஸு, அது போக சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதற்கான ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்ன்றது காலைல உங்களுக்கு 7க்கு வந்து அப்டேட் ஆயிரும். அதற்கான தெளிவான விடை குறிப்புன்றது ஈவினிங் வந்து 6:30லேருந்து 7க்குள்ளே அப்டேட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம ஷெடியூலில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 2, அதாவது 6th தமிழில் டேர்ம் 2லேருந்து நல்லா தெரிவு செய்யப்பட்ட ஒரு 100 வினாக்கள்ன்றது எடுத்திருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வினாக்கள்ன்றதை அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒவ்வொரு வினாவுக்கும் 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆன்சர்ன்றது சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாத உங்களுக்காக ஷார்ட்கட் வடிவத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வின்றது பாருங்கள். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது? ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்ற நூல், அதாவது இந்த வரி வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவு அப்படின்றது ஒரு வித்தில் வந்து இருக்குது. ஸோ அப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவையில் தான் வித்துகள் அப்படின்றது வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆசாரக்கோவை. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? ஸோ இங்கே என்ன இருக்குது? உடல் இருக்குது, அதாவது மெய் எழுத்து இருக்குது. மெய்யினா உடல். அப்போ இங்கே என்ன இருக்குது? வருமொழியில் முதல் எழுத்து ஈ இருக்குது. அப்போ உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறிடும். அப்போ மானம் இல்லான்னு வந்துடும். மூணாவது வினா பாருங்க. அகரவரிசையில் சொற்களை தேர்வு செய்க. ஸோ என்னென்ன இருக்குது? வௌவால், வேதம், வாருங்கள், வீடு, விடுதலை. ஸோ எல்லாமே அப்போ என்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வகர வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது. ஸோ அப்போ வகர வரிசையில் பண்ணி நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? வா இருக்கணும், அதுக்கப்புறம் வான்றது இருக்கணும், அப்புறம் வி இருக்கணும், அதுக்கப்புறம் வீன்றது இருக்கணும். இதில் எது ஃபஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். வவ்வு வராது, விடுதலை வராது, இப்போ வாருங்கள் இருக்குது, வேதம் வராது. அப்போ வாவுக்கு அப்புறம் வாருங்கள். அப்போ இந்த ஒரு ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஆன்சர் வந்து சி. அடுத்த நாலாவது வினா பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நம்மளுடைய நன்னூல். ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நன்னூலை இயற்றியவர் யார்? நன்னூலினுடைய காலம் என்ன? இது ரெண்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணோம்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐந்தாவது வினா பாருங்க. யாதானும் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் டேஷ் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு குரட்பாவில் விடுபட்ட சீர்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யாதானும் நாடாமல் ஊறாமல், அப்போ எப்படி வரணும்? யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு அந்த சீர்ன்றது என்ன இருக்கணும்? நாடாமல் ஊறாமல் இருக்கணும். ஸோ அப்போ யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்பது கரெக்டான விடை. ஆறாவது வினா பாருங்க. மூவகை தேன்களில் அல்லாதது எது? ஸோ 3 வகை தேன் என்னென்ன இருக்குது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். பல்லாதது மலர்த்தேன். அடுத்து 7வது வினா பாருங்க. தாலாட்டு என்ற சொல்லில் தாள் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாலாட்டு அப்படின்னோம்னா தாள்ன்றது நாக்கு, அதாவது நாவு. அப்போ நாவை ஆட்டு அப்படின்றது தான் அதற்கான ஆன்சர், தாலாட்டு அப்படின்னோம்னா. அடுத்து 8வது வினா பாருங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? ஸோ திருவள்ளுவருடைய ஆண்டு எப்போ தொடங்குகிறது? தை முதல் நாள், தை 2ஆம் நாள் திருவள்ளுவருடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தை முதல் என்னது? திருவள்ளுவருடைய ஆண்டு. அது என்னது? கிமு 31. அப்போ எந்த வருஷம்? இப்போ நம்ம 2025ஓட 31 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் நாள்னு கேட்டால் தை 2ஆம் நாள். 9வது நான் பாருங்க. தமிழர்கள் விளையாடும் பொங்கல் சார்பாக வீர விளையாட்டுகள் எது? ஃபஸ்ட்டு மற்போர், மஞ்சு விரட்டு, அடுத்து ஏறு தழுவுதல். மற்போர் நம்ம விளையாடுவோம்னு கேட்டால் கிடையாது. மஞ்சு விரட்டு விளையாடுவோம், ஏறு தழுவுதல் விளையாடுவோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி மற்றும் சி. 10வது வினா பாருங்க. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பக்கலை வடிவமைப்புகளில் பொருந்தாதது எது? சுதை சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். ஸோ சுதை சிற்பங்கள் அப்படின்றது தான் இருக்காது. குடைவரை கோயில்கள் நீங்கள் இப்போ அங்கே மாமல்லபுரம், மகாபலிபுரம் போனீங்கனாலே தெரியும். குடைவரை கோயில்கள் இருக்கும், கட்டுமான கோயில்கள் இருக்கும், புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். ஸோ அப்போ எது அதில் வந்து இருக்காததுன்னு பார்த்தீங்கன்னா சுதை சிற்பங்கள். 11வது வினா பாருங்க. பொருள் தருக. சமர். ஸோ சமர்னா போர். ஓகே, சம்மர் என்றால் போர் என்பது அர்த்தம். அடுத்து 12வது வினா பாருங்க. நல்லினத்தாரோடு நற்றல். இவ்வடியில் நற்றல் என்பது சொல்லினுடைய பொருள் என்ன?
ஸோ நட்டல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நட்பு அப்படின்றது அர்த்தம். சிம்பிள். ஓகேவா? இப்போ நட்டல்னா என்னது? நட்பு. அப்போ நட்பு அப்படின்றது ஒரு தொழிற்பெயர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். தொழிற்பெயரில் மொத்தம் 15 விகுதிகள் இருக்குது. 15 விகுதிகளில் என்ன இருக்கும்? ஒரு விகுதி பூன்றது இருக்கும். அதன் விகுதி தான் நட்பு. அப்போ நட்புனா நட்டல். அப்போ நட்டல்னா என்னது? நட்பு கொள்ளுதல் என்பது அர்த்தம். 13வது என்ன பாருங்க. சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற அடியில் பனிமலை என்ற சொல் குறிப்பது என்ன? சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தானா. ஸோ அப்போ அதில் பனிமலைன்றது எதை குறிப்பிடுறாங்கன்னா நம்மளுடைய இமயமலையை குறிப்பிடுறாங்க. 14வது வினா பாருங்க. அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் என்ன? அரிச்சுவடி என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகரவரிசை எழுத்துக்கள் என்பது கரெக்டான விடை. 15வது வினா பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்தாரீர். அதே மாதிரி கண் என்றால் இரக்கம் கொள்ளுதல். அதே மாதிரி பாடுபட்ட அதாவது செல்வத்தின் பயனை ஈதல். இப்படிலாம் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார். 16வது வினா பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். மன்னனுக்கு தன்னாடு இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகான வரிகள். இதில் சீர்தூக்கின் அதாவது அதில் இருக்கக்கூடிய சீர்தூக்கின் அப்படின்ற அடிச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீர்தூக்கின் அப்படின்றப்ப அதை எதை சொல்றாங்க அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்றது அர்த்தம். 17வது வினா பாருங்க. மூதுரை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. ஸோ நீங்கள் எப்பவுமே நான் அதில் வச்சுக்கணும். மூதுரைனா 31, 3 வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ மூதுரைனா என்னது? 31. 18வது வினா பாருங்க. சரியான செய்திகளை தேர்க. காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் என போற்றப்பட்டார். போற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், போற்றப்பட்டார். காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் என்ன கொண்டு வந்தார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ரைட்டா? மதிய உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம் வேற வேற. மதிய உணவு திட்டம்னா குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்கணும், அப்போதான் பள்ளிக்கு வருவாங்க அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் போக போக என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு மட்டும் வச்சாங்க. அதை சத்தான முறையிலையும் கொஞ்சம் டேஸ்டான வகையில் அந்த நேரத்தில் என்ன போட்டுக்கிருந்தாங்கன்னா தயிர் சாதம் தான் அடிக்கடி கொடுத்துருந்தாங்க நம்ம சத்துணவுலேருந்து, மதிய உணவு திட்டத்திலேருந்து. ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சாங்க எம்ஜிஆரோடைய பீரியடில். ஸோ அப்போ சத்துணவு திட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அப்போ செகண்ட் தப்பு. காமராஜர் சீருடை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். எஸ், அவர் தான் சீருடை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். கரெக்ட். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதா? கிடையாது. என்னது? மதுரை பல்கலைக்கழகம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான் அதோட பேரு. ஸோ அப்போ 4th தப்பு. அப்போ எது 1, 3 தான் சரி. எங்கே இருக்கு பாருங்க? ஆன்சர் சி. 19வது வினா பாருங்க. தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற காமராஜர் செய்த விஷயம் என்ன? ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் அப்படின்றத பண்ணார். 20வது வினா பாருங்க. காடு கூட்டல் 6 இணைத்தறிக. ஸோ எப்போவுமே இங்கே என்ன இருக்குது? காடு கூட்டல் 6 அப்படின்றது இருக்குது. ஸோ எப்போவுமே வல்லின எழுத்துக்களில் சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கணும். வல்லினம் என்னது? கசட தபர அப்படின்றது. ரைட்டா? இதில் காசா தாப்பா இது என்ன பண்ணணும்னா இரட்டும் மிகும். வல்லினம் மிகுமான்னு கேட்டால் இதெல்லாம் மிகும், இயல்பாக மிகும். கடைசியில் இருக்க டாவு ராவு என்ன பண்ணணும்னா எல்லா விதியும் வரப்போ இரட்டும், மிக முக்கியமாக புணர்ச்சியில். அப்போ இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? காடு கூட்டல் 6. 2வை பிரிச்சிங்கன்னா 8 கூட்டல் ஊன்றது வரணும். இங்கே என்ன இருக்கும்? உயிரெழுத்து இருக்குது. அப்போ 2 உயிரெழுத்துக்கள் சேராது. அப்போ இது ஓடிடும். ரைட்டா? அப்போ என்னென்ன இருக்கும்? கா 8 + 6 இருக்கும். அப்போ இந்த 8ன்றது இரட்டிடும். அப்போ பாருங்கள் கா 8 + 8 இரட்டிருச்சு. இப்போ வருமொழியில் 6ன்றது இருக்குது. 8ம் ஆகும். அதாவது உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பு விதிப்படி டாவாக மாறிடும். அப்போ காட்டாறு வந்துருச்சா? அப்போ என்ன வரும்? காட்டாறு. ஆன்சர் சியில் வரும். 21வது வினா பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய தகவல்களில் தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்நூலகம் 8 ஏக்கர் பரப்பில் உடையது. கரெக்டு. இந்நூலகம் சென்னை அடையாறில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை அடையாறில் இல்லை. என்ன ஏரியான்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 22வது வினா பாருங்கள். நூலக விதிகளை உருவாக்கிய பெருமகன் யார்? நூலக விதிகள் இந்திய நூலகத்தின் தந்தை யார் சொல்லப்பாங்கன்னா நம்ம CR ரங்கநாதன். 23வது வினா பாருங்க. ஆசாரக்கோவை பற்றிய தவறான தகவல் எது? ஸோ ஆசாரக்கோவை உங்களுக்கு தெரியும். ஸோ ஆசாரக்கோவையில் என்னென்ன இருக்குது? இந்நூலினுடைய ஆசிரியர் தாயுமானவர் வரமாட்டார். இந்நூலினுடைய ஆசிரியர் யார்? பெருவாயின் முல்லையார் ஆசாரக்கோவைக்கு. ஸோ அப்போ இது தப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு கரெக்டு. 8 நல்லொழுக்கத்தை கூறுது. எஸ், 8 வித்துக்களை கூறுது. மேற்கண்ட எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதில் 1 இருக்குது. என்னது? ஆன்சர் ஏ. 24வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்து இடம்பெறாத சொல்லை கண்டறிக. ஸோ அப்போ மெல்லின எழுத்துக்களை எடுத்து எழுதிருங்க. ஸோ மெல்லினம்னா என்னது? ஞன அதே மாதிரி நம்மன அப்படின்றது வரணும். கரெக்டாக? ஞன நம்மன. இதில் மஞ்சளில் ஞா இருக்குது. இதில் வந்தானில் நான் இருக்குது. தம்பி இம் இருக்குது நம்மனால. அப்போ கல்வியில் இல்லும் இல்லை, இதில் வியும் இல்லை, காவும் இல்லை. ஸோ அப்போ என்னது? 24க்கு டி ஆன்சர்.
25வது வினா பாருங்க, சரியான இலக்கண செய்திகள் எவை? மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும். மெய்யெழுத்துகள் 3 வகைப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். என்னென்ன 3 வகை? வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இந்த 3 வகை. உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் இன எழுத்து இருக்குல்ல, ஸோ ஆவுக்கு ஆ அப்படின்றது இன எழுத்து, ஈக்கு ஈ அப்படின்றது இன எழுத்து. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அல்ல, இணை எழுத்துக்கள் தான். குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் 6 வெவ்வேறு இனமாகும். இடையின எழுத்துக்கள் 6 வெவ்வேறு இனமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனம். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. ஒரே இனம், வெவ்வேறு இனம் கிடையாது. ஸோ அப்போ 4th தப்பு, 3rd தப்பு. 1 2 தான் சரி. ஸோ அப்போ 1 2ன்றது ஆன்சர் டி. 26வது வினா பாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் என்பதன் பொருள் என்ன? களவினால் ஆகிய ஆக்கம் என்பதனுடைய பொருள் என்னன்னா, தவறான வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம். களவுன்றப்பனாலே நம்ம யோசிச்சிடறோம். களவினால் ஆகிய ஆக்கியம்னா ஆக்கம்ன்றப்ப செல்வம். கரெக்டா? அப்போ தவறான வழியில் சேர்க்கப்பட்ட செல்வம். 27வது வினா பாருங்க, பொருள் தருக. எக்களிப்பு என்ன கேட்டிருக்காங்க? எக்களிப்பு. ஸோ எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. 28வது வினா பாருங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களை அடையாளம் காண்க. யார் யாரு? அண்ணா நூலகத்தில் படித்தார். ஓகேவா? கரெக்டா? அடுத்து நேரு படித்தாரா? அடுத்து அம்பேத்கர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அண்ணா நூலகத்தில் படித்தார், அம்பேத்கர் கண்டிப்பாக நூலகத்தில் படித்தார், நேரும் படித்தார்ன்றதை நான் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா அம்பேத்கரை பற்றி, அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நேருவை பற்றி பெருசாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஐஎன்எம்மில் தான் படிப்போம். டெட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பெருசாக படிக்க மாட்டேங்க. ஸோ அதனால நேருவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நேருவை பற்றி தெரியும். பட் டெட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ்ன்றனால தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் நேருவை பற்றி தனியாக படிப்பாங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில். நீங்கள் அப்படி கிடையாது. புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த டேட்டா வரைக்கும் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ நேருவை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாதனால அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நேரு நூலகத்தில் அதிக முறை வந்து படிச்சிருக்கார். தன்னுடைய வாழ்வில் அதிக காலம் செலவிட்டார்ன்றதை நான் அதில் வச்சுக்கோங்க. 29வது நான் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான தகவலை தேர்ந்தெடுத்து எழுதுக. காமராசர் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்டார். எஸ், காந்தியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்கள் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னது? கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, தமிழ்நாட்டின் காந்தி, தமிழ்நாட்டின் எல்லை காந்தி, அமெரிக்க காந்தி, ஆப்பிரிக்க காந்தி, மதுரை காந்தி, இப்படிலாம் இருக்காங்களா சார்னா? இப்படிலாம் இருக்காங்க. ஓகேவா? ஒரு ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி 12 அடைமொழி கொண்டவங்க. வாழும் காந்தி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 12 பேர் இருக்காங்க. ஸோ அதில் கருப்பு காந்தி யார்? நம்முடைய காமராஜர் அவர்கள். கருப்புன்ற மாதிரியே பச்சை காந்தின்னு ஒருவர் இருக்காங்க. ஓகே, எக்கனாமிக்ஸில் ஒருவர் பச்சை காந்தி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாருக்காவது தெரிஞ்சிருந்து அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இது கரெக்டு. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. பட் பன்னாட்டு, அதாவது பன்னாட்டுனா இன்டர்நேஷனல், அதுக்கு இல்லை, டொமஸ்டிக்கில் தான் சுட்டியிருக்காங்க. ஓகே, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு சுட்டியிருக்காங்க. அப்போ தவறான தகவல்ன்றது ஆன்சர் பி தான். 30வது வினா பாருங்க, ஆசாரக்கோவை எவ்வகை நூல்கள் ஒன்று? ஆசாரக்கோவை எவ்வகை நூல்கள் ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 31வது வினா பாருங்க, பழந்தமிழக துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பழங்காலத்தில் துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? பட்டினம்ல நிறைய ஊர் இருக்கும். பாக்கம்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? பட்டினம் பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ பி மற்றும் சி என்பது கரெக்டான விடை. 32வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தன்னாடு விளைந்த வெந்தல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி எதில் வந்திருக்கும் அப்படின்னா நம்ம நற்றிணையில் வந்திருக்கும். ஸோ அப்போ 4 வந்திருக்கக்கூடிய ஒரே இடம் பி தான். இதை வச்சு எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பாலோடு வந்து கூழோடு போவோம். பாலும் கூழும் கம்மியாக தான் குடிப்போம். அப்போ என்னது? குறுந்தொகை, சிம்பிள். பொண்ணோடு வந்து கரியோட போ, பொண்ணோட வந்து கரியோட போ. அதே மாதிரி பொண்ணு, நகை. ஓகே, பொண்ணு என்னது? நகை. நகை ஆபரணங்கள் தான் பொண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது என்ன வேணும்? அதிகமாக வேணும். அப்போ அகநானூறு. அகம்னா பெருசில், அதிகம் இல்லை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை பேலன்ஸை குறிக்கும். அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட்டே. 33வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. ஸோ என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். அவன், அது, இந்நூல், இம்மலை, அவள், அது, அந்த, இந்த அப்படின்றது இருக்கு. இங்கிட்டு சுற்றி திரும்ப அகச்சுட்டு, புறச்சுட்டு, செய்மைச்சுட்டு. அவன், அது அப்படின்றது என்னது? அகச்சுட்டு. இந்நூல், இம்மலை அப்படின்றது என்னது? புறச்சுட்டு. அடுத்து அவள், அது அப்படின்றது என்னது? செய்மை சுட்டு. இந்த, அந்தன்றது என்னது? சுட்டு திரிபு. 2 3 4 1 2 3 4 1 2 வச்சு நம்ம எடுத்துருக்கலாம். ஆன்சர் வந்து பி. 34வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ கமாடிட்டி, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கமாடிட்டி என்றால் பண்டம். கரெக்டா? அடுத்து ஃபெர்ரிஸ் அப்படின்னோம்னா படகு, பயண படகுன்னு அர்த்தம். ஹெரிட்டேஜ், பாரம்பரியம். கன்சியூமர், நுகர்வோர். அப்போ 4 3 1 2 4 3 1 2 ஆன்சர் பி. 35வது வினா பாருங்க, தவறான தொடரை தேர்க.
ஓர் மாங்காய், ஓர் ஆப்பிள், ஒரு கண், ஒரு சட்டம். ஸோ அப்போ ஒரு விதி இதில் வந்திருக்கு. ஓர் அப்படின்றது எங்கே வரணும்? ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்களுக்கு முன்பு வரணும். அப்போ எங்கே இருக்கும்? ஓர் மாங்காய் வராது. ஓர் ஆப்பிள் கரெக்டா, ஒரு கண் அப்படின்றது வந்திருக்கு, ஒரு சட்டம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் ஓர் ஆப்பிள் கரெக்டு, ஒரு கண், ஒருன்றது எங்கே வரணும்? உயிர்மை எழுத்துக்களில் வரணும். அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. தவறானதுன்னு பார்த்தா ஓருன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணுன்றனால இங்கே தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. 36வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மயங்கொலிகள் இடம்பெறாத வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இது வரிசைன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னது? எங்கே, பட்டம், 10. சரி, ஃபர்ஸ்ட் மயங்கொலிகள்னா என்னது? லகரம், சிறப்பு லகரம், பொது லகரம், இயல்பு லகரம் அல்லது வகர லகரம். அடுத்து ரகரம், ரகரம். அடுத்து நகரம், நகரம், நகரம். இந்த 8 தான் என்னது? மயங்கொலிகள். ஸோ 3, 3, 6, 6, 2, 8. இதில் வந்திருக்கு பாருங்க, கண்டம், வந்தான், வந்தான், பள்ளம் வந்திருக்கா. அடுத்து பழமை, லா வந்திருக்கு, இங்கே இற்று வந்திருக்கு. வருவார், இங்கே என்ன இருக்கு? ரா வந்திருக்கு, இற்று வந்திருக்கு, நகரம் வந்திருக்கு. அப்போ எங்கே, பட்டம், அதே மாதிரி 10. இதில் தான் மயங்கொலிகள் இல்லாதது. அப்போ சிம்பிள் ஆன்சர் பி. 37வது வினா பாருங்க, உழுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? ஸோ மிகப்பெரிய ஒரு மற்றும் மிக அறிந்த ஒரு குறள். உழுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாசனம் தெரிஞ்சிருந்தாலே இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை பிரிச்சிங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்றது வரும். வறுமொழியில் ஏ இருக்கும், ஊ போயிருச்சுன்னா இத்தும் ஏவும் சேர்ந்து தேவா மாறிடும். அப்போ உழுவதெல்லாம். 38வது வினா பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாடப்பட்ட மரபு கவிஞர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? நம்மளுடைய முடியரசன் அவர்கள். 39வது வினா பாருங்க, முடியரசனின் நூல்களில் அல்லாத ஒன்று எது? ஸோ புதியதொரு விதி செய்வோம் அவருடையதான். காவியப்பாவை, வீரகாவியம் எல்லாமே முடியரசனுடையதான். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி விளைச்சங்கள், இந்த மாதிரி விடியல், சூரியன் இப்படிலாம் வந்துச்சுன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராபாரதியுடையது. ஸோ அப்போ இது அவருடையது கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் டி. 40வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ இது அந்த ஐலசோ லெசனில் வரும் இல்லையா, நாட்டுப்புற பாடல். அது ஃபஸ்ட்டு பாருங்க, மணல், மணல் பஞ்சுமத்தியாக இருக்கான். இடி என்னவா இருக்கான்? கூத்தா இருக்கான். புயல் என்னவா இருக்கான்? ஊஞ்சலாக இருக்கான். பனிமூட்டம் என்னவா இருக்கான்? போர்வையாக இருக்கான். அப்போ 2, 4, 1, 3, 2, 4, 1, 3 ஆன்சர் ஏ. 41வது வினா பாருங்க, மாறுபட்ட அண்மை சுட்டுச்சொல்லை தேர்க. மாறுபட்டது இவன், இம்மரம், இவ்வீடு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ மாறுபட்டதுன்னு எதுவும் இல்லை. 42வது வினா பாருங்க, ஐகாரம் மற்றும் அகாரத்தின் இணை எழுத்துக்கள் என்ன? ஸோ இணை எழுத்துக்களில் ஐ கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அவு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சொல்லுங்க. ஐ என்ன முடியுது? ஈ வருதா? ஏன்னா ஐன்றது நெடில் எழுத்து கரெக்டாக, அவ்வுன்றது நெடில் எழுத்து. அப்போ ஐ, ஈ வந்துருச்சா? அப்போ ஈ. அவு, ஊ வருதா சவுண்டில்? ஐ, ஈ சவுண்டு வருது, அவு, ஊ சவுண்டு வருதா? அப்போ என்னது? ஈயும் ஊவும் தான். அப்போ ஆன்சர் பி. அடுத்து 43வது வினா பாருங்க, நெய்தல் நிலத்து மக்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றனர்? நெய்தல் நிலத்து மக்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றனர்? அவங்க பரதவர், பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. 44வது வினா பாருங்க, ஆசரக்கோவில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? ஆசரக்கோவில் உள்ள வெண்பாக்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 100 இருக்கு. 45வது வினா பாருங்க, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டிய தலைவர் யார்? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியார் சொல்லியிருப்பாரு. 46வது வினா பாருங்க, கீழ்கண்பவற்றுள் நூலக வகை அல்லாதது எது? நூலக வகையில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிளை நூலகம் இருக்கா? கிளை நூலகம் இருக்கும். தனியார் நூலகம் இருக்கும். ஸோ பகுதி நேர நூலகம், பார்ட் டைம் லைப்ரரிஸ் காலையிலையும் ஈவினிங் மட்டும் திறப்பாங்க, அதுவும் இருக்கும். ஸோ அப்போ எதில் இருக்காது? சிற்றூர் நூலகம்ன்றது ஒன்று கிடையாது. என்ன இருக்காது? சிற்றூர் நூலகம் கிடையாது. பிரைவேட் லைப்ரரி இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. 47வது வினா பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான தளம் எவ்வகையில் அல்லது எவ்வடுக்கில் அமைந்துள்ளது? ஸோ 47ல் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உங்களுக்கு தெரியும். அதில் பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்கள், ஓகேவா? ஸோ அதாவது பார்வையில் டிசேபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எங்கே வச்சுருப்பாங்கன்னா ரொம்ப தூரம் ஆக்சஸ் பண்ண முடியாது. முதல் தளம், 2ஆம் தளம், 7ஆம் தளம்லாம் போக முடியாது. அவங்களால போக முடியாதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் எதில் வச்சுருக்காங்கன்னா தரைத்தளத்தில் வச்சுருக்காங்க. 48வது வினா பாருங்க, ஆசிய கண்டத்தின் மிக பெரும் நூலகம் டேஷில் அமைந்துள்ளது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சைனாவில் அமைந்துள்ளது. உலகிலேயும் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு, ஓகேவா? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நோட் வச்சுக்கோங்க. 49வது வினா பாருங்க, கீழ்கண்பவற்றுள் இனவெழுத்துக்கள் அல்லாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இனவெழுத்துகள் அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியும், குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் அப்படின்றதான் இன எழுத்துக்கள். ஸோ அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றது பாருங்கள். அதே மாதிரி வல்லினத்திற்கு மெல்லினமும், மெல்லினத்திற்கு வல்லினமும் இன எழுத்துக்கள். இடையினம் எல்லாமே ஒரே இனம், கரெக்டாக? ஸோ இதில் பாருங்கள், இம்மு பா இருக்குது, இன்னு இற்று இருக்குது,
இங்கு கா இருக்குது. அப்போ மெல்லினம் வல்லினம் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே பாருங்கள் இக்குக்கு வந்து என்ன வந்திருக்கணும், இங்கு வந்திருக்கணும், பட் இல்லை. ஸோ அப்போ 3மே காவாக தான் இருக்குது. அப்போ இதுதான் இனவெழுத்துகள் இல்லாத சொல். 50வது நான் பாருங்கள், ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இது எவ்வகை தொடர். ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு அப்படின்றது வந்து செய்தி தொடர். நான் தேர்வுக்கு பணம் கட்டிட்டேன், ஓகே, அதில் எந்த உணர்ச்சியும் இல்லை, வியப்பும் இல்லை, வகையும் இல்லை. 51வது நான் பாருங்க, ஆசாரம் பொருள் காண்க. ஆச்சாரம் ஆச்சாரம் அப்படின்வாங்க இல்லையா, ஆச்சாரம்னா என்னது, ஒழுக்கம் அப்படின்றது அர்த்தம். 52வது நான் பாருங்க, ஊருக்கு உதவுதலை. ஊருக்கு உதவுதலை திருவள்ளுவரும் பெருவாயின் முள்ளியாரும் டேஷ் அழைக்கின்றனர். ஊருக்கு உதவுறத அவங்க எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்யாமைன்னு அழைக்கிறாங்க. என்ன எப்படி அழைக்கிறாங்க, இன்னா செய்யாமை. அடுத்து 53வது பாருங்க, தமிழர்கள் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஷ் விழாவாக கொண்டாடினர். தமிழர்கள் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடினர். எத்தனை நாட்கள் நடைபெறும்ன்ற கண்டென்ட்டும் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 54வது பாருங்க, ஸோ கீழ்கண்டவற்றை பொருத்தணும். ஸோ எந்த வகையில் பொருத்தணும், இதெல்லாம் வந்து அந்த ஊர்கள் இது அங்கே கொண்டாடக்கூடிய விழாக்கள், எதுக்காக, உழவர்களுக்காக. ஃபர்ஸ்ட் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் என்ன சொல்லுவாங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பொங்கல். அப்போ ஃபர்ஸ்ட்ல 3 லாஸ்ட்ல 2. ஃபர்ஸ்ட்ல 3 வச்சு ஆப்ஷன் எடுத்துடலாம், லாஸ்ட்ல 2 கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் டி. இவ்வளோ தான் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனும் பாருங்க, இல்லை உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தெரியும்னு பாருங்க, அது ஏதாவது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்க, அதை வச்சு ஆன்சர் செக் பண்ணி பாருங்க, வந்துடும். இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் போங்க. 55வது பாருங்க, சரியான தொடர் அறிக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் அப்படின்றப்ப இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது கரெக்டான விடை. 56வது பாருங்க, பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்துக் கொள்வது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்துக் கொள்வது பொறை எனப்படும். 57வது பாருங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். நல்லா கவனிச்சுக்கோங்க, திருக்குறள்லேயே 5 முறை ஒரு எழுச்சொல் வந்திருக்குன்னா அந்த சொல்லு தான். சொல் பாருங்க, 1 2 3 4 5, ஓகே, 5 முறை வந்திருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. இன்னொரு திருக்குறளில் வந்து 6 முறை ஒரு விஷயம் வந்திருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன பயின்று வரும் மணி அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன பயின்று வருது, சொல்லுனா ஒரே இதை தான். சொல்லுனா ஒரு அர்த்தமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அப்போ சொல்லும் வந்திருக்கு, பொருளும் வந்திருக்கு. அப்போ இது என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. 58வது பாருங்க, மோப்பக்குலையும் மனுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அதிகாரம் எது. மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குள்ளையும் விருந்து. அதாவது என்னது, அதாவது மோந்து பார்க்காம கூட ஒரு விஷயம், அனிச்ச மலர் மோந்து பார்த்தா வாடிடுமா, அதே மாதிரி விருந்தினருடைய முகம் எப்போ மாடுமா, உங்களுடைய முகம் மாறுறப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்னது, விருந்தோம்பல். விருந்தினர்னு அதிலே வந்துடுச்சு, விருந்தோம்பல். 59வது பாருங்க, கவிஞர் முடியரசனுடைய இயற்பெயர் என்ன. அவருடைய இயற்பெயர் துரைராசு. எந்த ஊர்ல பிறந்திருப்பாருன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 60வது பாருங்க, கடல்சார் நிலம், மீன் பிடித்தல், உப்பு காய்ச்சல், தாளம்பூ ஆகியவற்றை கொண்டு கருப்பொருளை கொண்ட நிலப்பகுதி எது. ஸோ கடல்சார் நிலம், மீன் பிடித்தல், இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். என்னது, இது ஒரு நெய்தல் நிலம். 61வது பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. கொடுக்கறதும் குறையில்லாமல் கொடுப்பாங்க, எடுத்துக்கிறதும் கரெக்டாக அளவாக எடுத்துக்குவாங்க, ரொம்ப அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டினப்பாலை. எதில் இருக்குது, பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில் வணிகர்கள், ஓகேவா, அங்கே தான் துறைமுகம் இருக்கும். ஸோ அப்போ வணிகர்கள் இருப்பாங்க. 62வது பாருங்க, பழந்தமிழ்நாட்டில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படாத பொருள் என்ன. பட்டு கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். உலகத்திலே பட்டு அதிகமாக இருக்குது சீனா தான். கற்பூரம் செஞ்சுருப்போம், கண்ணாடி செஞ்சுருப்போம். சீனாவில் தான் கண்ணாடி தயாரிக்கப்பட்டது. கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே தான். மரத்தை வெட்டி கண்ணாடி உருவாக்குனாங்க. அப்போ எதில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. 63வது பாருங்க, தமிழன்களை கூட்டுக. என்ன இருக்குது, ரூனா 5, ஏனா 6, 8, ரைட்டா. அப்போ 58. அதுக்கப்புறம் சானா 6, ஆனா 8, 68. 8 8 16க்கு 1, 6 6 12, 126. 1னா அப்போ கா, ஊனா அப்போ 2ன்னு அர்த்தம். 6க்கு வந்து சா. அப்போ பாருங்க, கா ஊ சா எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்க, ஆன்சர் டி. 64வது பாருங்க, வண்டிகளில் பொருட்களை ஏற்றுக்கொண்டு குழுவாக செல்லும் வணிகர் கூட்டம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், கில்டு, அதாவது வணிக குழு அப்படின்றது அர்த்தம். பட் வணிக குழுன்னு வராது, அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வச்சுக்கோங்க. பொதுவாக கில்டுனா வணிக குழு, அதை நம்ம எக்ஸாக்டாக தமிழில் வணிக சாத்துன்னு சொல்லப்பட்டது. 65வது பாருங்க, இங்கிலீஷும் தமிழும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கரன்சி நோட். கரன்சினா பணத்தால், செக் அப்படின்றப்ப காசோலை, டிடி அப்படின்றப்ப வரைவோலை, டெபிட் கார்டு அப்படின்றப்ப பற்று அட்டை அப்படின்னு வரணும். அப்போ 4 1 2 3, 4 1 2 3, ஆன்சர் டி. 66வது பாருங்க, ஸோ கூற்று 1 கூற்று 2. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கரெக்டா, பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கரெக்ட் தான்.
மாமல்லபுர சிற்பப்பணி 4 தலைமுறைகளை நடைபெற்றது. எஸ், மாமல்லபுரத்தில் சிற்பப்பணி வந்து எப்படி நடந்துச்சு? 4 ஜென்ரேஷனாக நடந்துச்சு. மகேந்திரவர்மன்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய 4 ஜென்ரேஷன் வச்சு. அப்போ 2 கூற்றும் சரி. 67வது வினா பாருங்க. காமராஜர் திட்டப்படி உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி அம்முறையே எந்தெந்த தொலைவில் அமைய வேண்டும் என்றார். ஸோ உயர்நிலைப்பள்ளி தூரமாக 5 கிலோமீட்டர், 5 மைல் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிலோமீட்டரில் மைலுன்றதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து 3 மைலுன்றது நடுநிலைப்பள்ளி. ஆரம்ப பள்ளி அப்படின்றது 1 மைலில் இருக்கணும். 1 மைல்னா 1.8 கிலோமீட்டர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. 68வது வினா பாருங்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள்னா நம்ம காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15. எப்போ? ஜூலை 15 நான் வச்சுக்கோங்க. 69வது வினா பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்ன? ஸோ மெல்லினத்திற்கான இணை எழுத்து வந்து ஈஸியாக வச்சுக்கோங்க. வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்து. அப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்துனா வல்லினம். என்னென்ன இருக்குது? கசட, தபர. இது வராத சொல்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதில் சா வந்திருக்கு, இதில் நான் வந்திருக்கு வந்தான், தா வந்திருக்கு, இதில் நான் வந்திருக்கு இன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் இடம்பெறாத ஆன்சர். இதில் பாருங்கள் இம்மு பா, அப்போ பா வந்திருக்கு, பா இதில் இருக்குது. அப்போ எது ஆன்சர்? கண்ணில் என்பது கரெக்டான விடை. 70வது வினா பாருங்க. இணை எழுத்துக்கள் அமையாத சொற்களை கண்டறிக. ஸோ இப்போ நான் சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ கொஸ்டினை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து எடுத்து சொல்லுங்கள். உங்களால் ஈஸியாக சொல்லலாம். ஆன்சர் என்னதுன்னா டி. 71வது வினா பாருங்க. கீழ்காணும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் தருக. உதிர்த்த. ஸோ என்னது? உதிர்த்தனா தோன்றிய. அப்போ அதனுடைய ஆப்ஷன் எதிர்ச்சொல் என்னது? மறைந்த. 72வது வினா பாருங்க. கூற்று 1, கூற்று 2. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதம் போன்ற வடிவத்தில் இருப்பதால் ரத கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2. மேலும் 9 ரதங்கள் உள்ளதால் பஞ்ச பாண்டவர் ரதம் எனப்படுகிறது. 9 ரதம், 9 அப்படின்றப்ப நம்ம தமிழ் என்ன சொல்லுவாங்க? நவம். இப்போ நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நவகிரகம், அதே மாதிரி நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அரசர்கள் இருந்தாங்க. ஸோ அப்போ 9 வராது. பஞ்சம் அப்படின்னோம்னா 5. ஓகேவா? 5 பாண்டவர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ 5 அது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 73வது வினா பாருங்க. எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்றது யாரு? நம்மளுடைய மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யாருன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 74வது வினா பாருங்க. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க கர்ம வீரர் காமராஜர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன திட்டம்? சீருடை திட்டம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஓகே, ஒரு விண்ட ட்ரெஸ் இருக்கும், ஒரு பசங்ககிட்ட இருக்காது. ஸோ அப்போ எல்லாரும் ஒரே முறைப்படி இருக்கணும். என்ன பண்ணணும்? அப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான சீருடை போட்டிருந்தோம், எல்லாமே ஒரே முறைப்படி இருக்கும். அப்போ ஆன்சர் சீருடை திட்டம். 75வது வினா பாருங்க. அக்டோபர் 2, ஓகே, அக்டோபர் 2, 2000 ஆண்டு காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ காமராஜருக்கான மணிமண்டபம் வந்து எங்கே அமைச்சிருக்காங்க? கன்னியாகுமரியில் அமைச்சிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. மணிமண்டபம்ன்றது சொந்த ஊரில் தான் எப்போவுமே அமைப்பாங்க. பட் இவருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கன்னியாகுமரியில் அமைச்சிருப்பாங்க. அதை நான் வச்சுக்கோங்க. 76வது வினா பாருங்க. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது என்ற கருத்தை வலியுறுத்தும் கூற்று எது? அதாவது என்ன சொல்றாங்க? உலக அறிவை நம்ம பெறணும்னா நம்ம இருக்கக்கூடிய பாடநூல்கள் மட்டும் போதாது. அதாவது ஒருமை கண் தான் கற்ற கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி, கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவாம். அதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு உங்களால் உலகளவை பெற முடியாது. அது உங்கள் கைமண் அளவு தான். கல்லாதது இன்னும் உலகளவுக்கு இருக்குன்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து அதுதான். 77வது வினா பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஓதல், தூவும், தளியி இதெல்லாமே இன்னி செலப்படை, சொல்லி செலப்படை, செய்யுள் செலப்படை. ஸோ 3 வகையில் வரும். ஸோ அப்போ எதுவுமே தவறானது இல்லை. 78வது வினா பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 5. ஸோ ஆசிரியர் தினம். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா நேற்று. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் மாணவர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. விவேகானந்தருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கீழே என்ன டேட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எதுவுமே இதில் வந்து பொருந்தாத இணைன்றதுல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மேற்கொண்டு எதுவும் இல்லை என்பதுதான் கரெக்டான விடை. 79வது நான் பாருங்கள். பெருவாயின் முள்ளியார் கூறும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எது? பெருவாயின் முள்ளையார் என்னென்ன கூறுறாரு? என்ன எத்தனை இருக்கும்? 8 நல்லொழுக்கம் இருப்பார். அதாவது 8 வித்துகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இனிய சொற்களை பேசுதல் கரெக்டு, கல்வி அறிவு பெறுதல் இருக்கும், எல்லாரையும் சமமாக பேணுதல் இருக்கும், அறிவுடையாக இருத்தல் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் இருக்கும். 80வது நான் பாருங்க. காமராஜருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு எந்த ஆண்டு வழங்கியது? அவருக்கு எந்த ஆண்டு வழங்கியிருப்பாங்க? 1976 வந்து வழங்கியிருப்பாங்க. 81வது வினா பாருங்க. பொருந்தாத இணை எது? தந்தத்தால் ஆன தொட்டில். என்ன குறிப்பிட்டிருக்காங்க? தந்தத்தால் ஆன தொட்டில். ஸோ அதுக்கப்புறம் அறுசுவை உணவளித்தல். இது வந்து பாண்டிய நாட்டில் இருக்கான். அறுசுவை உணவளித்தல் சேர நாட்டில் இருக்கான். அணை கட்டி பதி போகுதல், அதாவது அணை கட்டி பசி போகுதல் அப்படின்றது சோழ நாட்டில் இருக்கான்.
ஸோ இதில் பொருந்தான இணை இது 3மே மாற்றி மாற்றி இருக்குது. சேர்நாடு இங்கே வரணும், சோர்நாடு இங்கே வரணும். ஸோ அப்போ மாற்றி மாற்றி இருக்கனால 1, 2, 3 எல்லாமே மிஸ் மேட்சாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. 82வது நான் பாருங்கள், சரியான தொடரை காண்க. பொங்கல் மகிழ்ச்சி பெருகுவது போல் வாழ்வின் பொங்கி வரும். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் வரும் என்னது, பொங்கல் பொங்கி வருவது போல. பொங்கல் அல்வுகுதி வந்திருக்கு பாருங்க. பொங்கல்னாலே தொழிற்பெயர் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வருகும் என்பது கரெக்டான விடை. 83வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் இருக்கு. மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்பட்டது. கரெக்டா? எஸ், மாடுகள் தான் அந்த காலத்துல செல்வம். ஆணிரை ஆடு மாடை தான் திருடவே செய்வாங்க. செல்வம், ஏன்னா அதான செல்வம், செல்வத்தை தானே திருடுவாங்க. அடுத்து, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் உண்டு. எஸ், மாடுன்னா செல்வம், அதுதான் நம்ம பேசிக்கிருக்கோம். ஸோ அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்ததாக 84வது வினா பாருங்க, அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. மேற்காணும் கருத்தை வந்து விளக்கும் பொருளினை தேர்க. என்ன பண்றாங்க, இன்னொருவங்க பொருளை வந்து நீங்க களவாடணும்னு நினைச்சாலே அது பெரிய தீமையா. ஸோ அப்போ அது என்னது? உள்ளத்தால் உள்ளதலும் தீதை. என்ன சொல்றாங்க, உள்ளத்தால் உள்ளலும் நினைச்சாலும் அப்படின்றது அர்த்தம். என்னது, உள்ளத்தால் உள்ளலும் தீதை. 85வது வினா பாருங்க, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் என்ன? பெருவாயின் முள்ளையார் கயத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தார். அவர் நீங்க சொல்லும் போதே கயத்தூர் பெருவாயின் முள்ளியார்னு படிச்சுக்கோங்க. எப்போ ஊர் பேர்களை வந்து படிக்கிறப்ப அவங்க ஆசிரியர் பேரோட வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இவர் பேரே பாருங்களேன், கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். இன்னும் வேற சில ஊர்கள் இருந்தால் இப்போ விருதுநகர் காமராஜர். ஸோ அந்த மாதிரி சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 86வது வினா பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அமர் விருப்பம், அலைனா பாம்பு, அடுத்து படிருனா வஞ்சம், அடுத்து ஈரம்னா அன்பு. ஸோ அலைனா பாம்பு கிடையாது, அதில் வந்து இன்னொரு வார்த்தை வரும். ஸோ அது என்னென்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாம்புக்கு கிட்டத்தட்ட 6 சொற்கள் வரும் தமிழில். ஓகே, நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். அச்சரவம், நச்சரவம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் வரும். இதில் இருக்கிறதுல நீங்கள் கரெக்டானதை சொல்லுங்கள். 87வது வினா பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 4ஆம் தளம் என்ன? அண்ணாம் நூற்றாண்டு நூலகத்தினுடைய 4ஆம் தளம் என்னென்ன இருக்குன்னா, எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி வணிகவியலும் இருக்கும். ஓகேவா, காமர்ஸும் இருக்கும். அப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ். 88வது வினா பாருங்க, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. இது வந்து சரியான கூற்று எது அல்லது சரியான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, உணர்வுங்க மாற்றார்னா உணர்வுங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாதுன்னா எதை நம்பி வாழக்கூடாது என்பதுதான் கரெக்டான விடை. அடுத்து 89வது வினா பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இங்கிட்டு வந்து அந்த சொல் கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு வந்து அதனுடைய அர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், நந்தவனம் என்ன கொடுத்துருக்காங்க, நந்தவனம். நந்தவனம்னா பூஞ்சோலை. பண்ணுனா என்னது, இசை. பார்னா உலகம். இலைத்துனா பதித்து. கரெக்டா? அப்போ 3, 1, 4, 2. 3, 1, 4, 2 ஆன்சர் வந்து பி. அடுத்து 90வது வினா பாருங்க, மயங்கொலிகள் பற்றிய சரியான கூற்றுக்கள் எவை? உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். கரெக்டா? எஸ். இப்போ மயங்கொலிகள் என்னென்ன நம்ம ஆல்ரெடி 8 பார்த்தோமா? என்னென்ன பார்த்தோம்னா அடுத்ததே இருக்கு பாருங்க, 8 உள்ளது. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சிறப்பு லகரம், பொது லகரம், வகரலகரம் அல்லது இயல்பு லகரம், ரகரம், ரகரம், நகரம், நகரம், நகரம். அப்போ எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். உச்சரிப்பில் சொல்லும் போது சிறிதளவு மட்டும்தான் வேறுபடுது. அப்போ அதுதான் மைங்குலிகள். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1, 2 ரெண்டுமே சரிதான். 91வது வினா பாருங்க, விலை என்பதற்கு பொருள் என்ன? விலை என்பதற்கு பொருள் என்ன? விலை என்பதென்றால் விளைதல்னா விரும்புதல் என்பது அர்த்தம். இந்த விலைனா வகரலகரம் வந்திருக்கணும். ரைட்டா? அப்போ இந்த விலைனா விளைச்சல் பொதுலகரம் வந்திருக்கணும். அப்போ அவ்வளோதான். அடுத்து 92வது வினா பாருங்க, சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை இது வந்து பாக்ஸில் இருக்கும். சிற்பக்கலை என்பது 4 வகைப்படும் வச்சுக்கோங்க. 93வது வினா பாருங்க, மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரிக மாந்தன். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? புதியதோர் விதி செய்வோம். அதை எழுதுனது யாருன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 94வது வினா பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? அதே மாதிரி கற்றவனுக்கு கட்டுச்சோறு கட்ட வேண்டாம், அவனுக்கு போற இடம்லாம் பொழைச்சுக்குவான் அப்படின்னு இந்த நூல் தான் சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழமொழி 400. 95வது வினா பாருங்க, நாட்டுப்புற பாடல்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை சரிபார்க்க. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்பாடல்கள் முதன்மை பெறுகின்றன. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் எஸ், இது இருக்கும். அடுத்து இப்பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டணும். எஸ், எப்படி வாழ்ந்தாங்கன்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ சரியானது 1, 2. 96வது வினா பாருங்க, நிலையான செல்வம் டேஷ் என்று வள்ளுவர் கூறுகிறார். நிலையான செல்வம், ஒரு மனுஷனுக்கு நிலையான செல்வம் என்னதான் இருக்கணும், தங்கம், பணம் என்ன இருந்தாலும் ஊக்கம். ஓகேவா? ஊக்கம் இருந்தால் தான் அவனுக்கு நிலையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்து 97வது வினா பாருங்க. பண்டமாற்று வணிகம் பற்றிய தவறான கூற்றை தேர்க. நெல்லை கொடுத்து ஆட்டின் பாலை வாங்கினர். நெல்லை கொடுத்து ஆட்டின் பாலை வாங்கினரா? ஸோ இதில் வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தப்பு தான். ஓகே, நெல்லை கொடுத்து உண்ணுன்னு வாங்குவாங்க, அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தானியத்தை கொடுத்து உப்பை பெற்றணும். ஸோ ரெண்டுமே மிஸ் மேட்சாக தான் இருக்குது. தவறானதுன்னா 1, 2 ரெண்டுமே தப்பு. 98வது வினா பாருங்கள். பின்வரும் நூல்களில் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஔவையார் இயற்றிய நூல் எது? ஆத்திச்சூடி, பழைய ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், கொன்றை வேந்தன் அவங்க தான், நல்வழி அவங்க தான், மூதுரைன்னு இன்னொரு நூல் இருக்கும். அவ்வளோதான். இந்த 4 நூல்கள் மிக முக்கியமான புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள். அப்போ அனைத்தும் என்பது கரெக்டான விடை. 99வது வினா பாருங்க. மூதுரை என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன? மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை 31 பாடல்கள் இருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. கடைசி மற்றும் 100வது வினா பாருங்க. திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? திரைசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் நம்மளுடைய மக்கள் கவிஞர். ஸோ மக்கள் கவிஞர் யார் என்பது கடைசியான உங்களுக்கு ஒரு வினா. அது யாருன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் கவிஞர் மட்டும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெயர்கள் இருக்கும். ஓகேவா? இது வந்து இயற்பெயராக இருக்கும், இவருடைய இயற்பெயர், இது யார், இவர் யார் இப்படின்ற 4க்கும் கீழே வந்து 100வதுக்கு ஆன்சர் வந்து உங்களுடைய இதுக்கு விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் மொத்தம் 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். 100க்கு நீங்களும் எத்தனை போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து நம்ம ஷெட்யூல் எடுத்து பார்த்துக்கோங்க என்ன டெஸ்ட் இருக்குன்னு. அது முக்கியமாக தமிழ் டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் டெஸ்ட்டு அதை எடுத்து டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை ஃப்ரீயாக இருக்குன்னு ஈஸியாக விட்டுறாதீங்க. எல்லாரும் ஈஸியான வகையில் எடுத்துக்கொள்ளும் வகையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எடுத்து டெஸ்ட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.